குளித்தலை அருகே திம்மாச்சிபுரத்தில் கடந்த 1 மாத காலமாக குடிநீர் வழங்கப்படாமல் இருப்பது மற்றும் அடிப்படை வசதிகள் செய்து தராத ஊராட்சி மன்ற நிர்வாகத்தை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே கேப்பேட்டை ஊராட்சி திம்மாச்சிபுரம் 2வது வார்டு பகுதியில் சுமார் 250க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். கடந்த 1 மாத காலமாக இப்பகுதியில் குடிநீர் சரிவர வழங்கப்படாமல் இருந்து வந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து ஊராட்சி மன்ற தலைவரிடம் தெரிவித்த போதும் மின் மோட்டார் பழுது ஏற்பட்டுள்ளதாகவும் கூடிய விரைவில் சரி செய்து தருவதாகவும் கடந்த 1 மாத காலமாக கூறி வந்துள்ளார். மேலும் கேப்பேட்டை ஊராட்சி பகுதியில் 2வது வார்டு பகுதியில் கழிவுநீர் வடிகால் வசதி, மயான பாதைக்கு மின்விளக்கு வசதி, குடிநீர் வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தராமல் இருந்து வந்துள்ளதாகவும் குற்றம் சாட்டிய பொதுமக்கள் இன்று திருச்சி கரூர் தேசிய நெடுஞ்சாலையின் குறுக்கே அமர்ந்து காலி குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்த லாலாப்பேட்டை போலீசார் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர் விரைந்து வந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அப்போது இன்று மதியத்திற்குள் பழுது பிரச்சினைகளை சரி செய்து குடிநீர் வழங்குவதற்கு ஏற்பாடு செய்வதாக உறுதியளித்ததை அடுத்து சாலை மறியல் போராட்டத்தை கைவிட்டு அங்கிருந்து கலைந்து சென்றனர். இதனால் திருச்சி கரூர் தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு சாலையின் இருபுறங்களிலும் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. 7 கிரீன் நியூஸ் செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் சீனிவாசன். அந்த ஒரு மோட்டரை வச்சுக்கிட்டு பஞ்சாயத்தை ஓட்டணும்னு நீங்க நினைக்கிறது அதுக்கு வேற வழி என்ன இருக்கு? ஒரு மாசமா தண்ணி